நமக்குள்ளே செம்மையான ஒரு அரசு வாய்ப்பை எடுத்தால் நான் உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னா நம்மளுடைய தமிழக அரசு ஒரு அறிவிப்பை தாங்க வெளியிட்டிருக்கு. அதுவுமே திருவண்ணாமலை மாவட்டத்து ஆட்களுங்களுக்கு செம்ம ஜோரான ஒரு அறிவிப்பு. நீங்கள் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வேலை சரிங்களா. ஸோ இங்கே பாருங்கள், ரெக்ரூட்மெண்ட் இன் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது ஓப்பன் ஆகுது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, திருவண்ணாமலை மாவட்டத்தில் டிபிஹெச் இருக்கு இல்லையா, அவங்க தான் இப்போதைக்கு ட்ரைபல் கவுன்சிலர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு எடுக்கிறாங்க. ஒரே ஒரு போஸ்ட்டு, சம்பளம் 18,000ரூவாங்க. ஸோ 18,000ரூவா வேலை வாய்ப்புக்கு சுகாதார நிலையத்தில் வேலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா செம்ம வாய்ப்புங்க உங்களுக்கு. இது பேச்சுலர் டிகிரி வேணும், சோஷியாலஜியில், சைக்காலஜியில், சோஷியல் ஒர்க்கில், டிப்ளமோவில், பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடிஷ்னலி இந்த கேண்டிடேட் மஸ்ட் பி பிலாங்கிங் டு ட்ரைபல் கம்யூனிட்டியிலேருந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க சரிங்களா. விண்ணப்பத்துடன் அனுப்ப வேண்டிய ஆவணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கல்வி தகுதி சான்று, மதிப்பெண் சான்று, சான்றிதழ் சான்று, இருப்பிட சான்றிதழ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிபந்தனைகள் என்ன அப்படின்னா, இந்த பதிவு முற்றிலுமே தற்காலிகமானது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அது எங்கே அனுப்பணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, செயல்பாட்டு செயலாளர் அல்லது மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நல்வாழ்வு சங்கம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, மாவட்ட சுகாதார அலுவலகம், பழைய அரசு மருத்துவமனை வளாகம், செங்கம் சாலை, திருவண்ணாமலை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ கடைசி நாள் இதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 21/7/2025 5 மணிக்குள்ளே உங்களை வந்து சேர்ந்துடணும் அப்படின்ற மாதிரி இந்த அறிவிப்பு வெளியாகிருக்கு. இங்கே பாருங்கள், இந்த ஒரு ஆர்டரோட தான் நான் உங்களுக்கு இதை போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. அடுத்த ஒரு போஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டிலேருந்து RMNCH கவுன்சிலர் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ப்பு. அது என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சம்பளம் அதுக்கு இவ்வளோ அப்படின்னா 18,000ரூவாங்க. 50 வயசு கீழே இருக்கிறவங்க எல்லாருமே தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். RMNCH ஆலோசகர் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதுவுமே முற்றிலும் தற்காலிகமானது, 11 மாதத்துக்கான ஒப்பந்த அடிப்படையிலான ஒரு வேலை வாய்ப்பு தாங்க. இதுக்கு படிப்பு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மாஸ்டர் டிகிரி, பேச்சுலர் டிகிரி இன் சோஷியல் ஒர்க்கு, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், சைக்காலஜி, சோஷியாலஜி, ஹோம் சயின்ஸு, இல்லை ஹாஸ்பிட்டலோ இல்லை ஹெல்த் மேனேஜ்மெண்ட்டிலோ எதுலேயோ ஒரு மாஸ்டர் டிகிரியோ இல்லை ஒரு பேச்சுலர் டிகிரியோ முடிச்சிருந்தா போதும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அடிஷ்னலாக உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் இருக்கணும், MS ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, அது முடிச்சிருக்கணும் அப்படின்றது சொல்கிறாங்க. இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நல்லா இருக்கணும், தமிழில் வந்து நல்லா எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டேட்டை வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ண தெரிஞ்சிருக்கணும், டீம் ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு வருஷம் இல்லை 2 வருஷம் ஹெல்த் செக்டரில் நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. விண்ணப்பத்துடன் அனுப்ப வேண்டிய ஆவணங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு சில ஆவணங்கள் கேட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கல்வி தகுதி சான்று, மதிப்பெண் சான்று, சாதி சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், இது எல்லாமே கேட்டிருக்காங்க. நிபந்தனைகள் அப்படின்னா, இது முற்றிலுமே தற்காலிகமான போஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது. ஸோ விண்ணப்பம் யாருக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, துணை இயக்குனர் சுகாதார பணிகள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மாவட்ட நல்வாழ்வு சங்கம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, மாவட்ட சுகாதார அலுவலகம், பழைய அரசு மருத்துவமனை வளாகம், செங்கம் சாலை, திருவண்ணாமலை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க சரிங்களா மக்களே. அது போக இன்னும் ஒரு போஸ்ட்டுமே இருக்குது. அது என்னடா போஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, MTM ஹெல்த் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு தாங்க. நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த ஒரு போஸ்ட்டு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு. 3 ஹெல்த் இன்ஸ்பெக்டரை வேலைக்கு ஆட்களை எடுக்கிறாங்க, 14,000ரூவா சம்பளத்தோட சரிங்களா. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, +2 படிச்சிருக்கணும், பயாலஜியோ இல்லை பாட்னியோ இல்லை ஜுவாலஜியோ அதில் படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 10th கட்டாயம் தமிழ் எடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 வருஷம் மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கராக வேலை பார்க்கணும், இல்லை ஹெல்த் இன்ஸ்பெக்டராக இல்லை சானிட்டரி இன்ஸ்பெக்டராக வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய விண்ணப்பத்தோடு நீங்கள் என்னென்ன அனுப்பணும் அப்படின்னா, கல்வி தகுதி சான்று, மதிப்பெண் சான்று, சாதி சான்று, இருப்பிட சான்றிதழ், இது எல்லாமே அனுப்பணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அட்ரஸ் யாருக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நல்வாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், பழைய அரசு மருத்துவமனை வளாகம், செங்கம் சாலை, திருவண்ணாமலை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க சரிங்களா. கடைசியாக ஒரு வாய்ப்புமே இருக்குது. அது என்ன வாய்ப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ரெக்ரூட்மெண்ட் இன் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி அப்படின்ற மாதிரி நர்ஸு வேலைக்கு எடுக்கிறாங்க. ஸோ நர்ஸு வேலைக்கு என்ன அப்படின்றது பார்ப்போம். எத்தனை பேரை எடுக்கிறாங்கன்னா 3 பேரை எடுக்கிறாங்க. ஆக்சிலரி நர்ஸு மிட்வைஃப் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருக்கணும், இல்லமோ டிப்ளமோ இன் GNM படிச்சிருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. 14,000ரூவா சம்பளத்தோடு
வேலைக்கு எடுக்கிறாங்க. சரிங்களா? இதுக்கு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கல்வி தகுதி சான்று, மதிப்பெண் சான்று, சாதி சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ் இது 4மே வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிபந்தனைகள் முற்றிலும் தற்காலிகமானது, எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. விண்ணப்பம் அவங்களுக்கு அனுப்ப வேண்டிய முகவரியும் தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. துணை இயக்குனர், சுகாதார பணிகள், மாவட்ட நல்வாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், பழைய அரசு மருத்துவமனை வளாகம் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா மக்களே? மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.